நான் வந்து இங்க எல்லோ படத்தோட ப்ரீமியருக்கு வந்திருந்தேன். இந்த ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை மிகைப்படுத்திலாம் பேசல. உண்மையாவே இந்த படம் வந்து ஏன்னா ஆடியோ லான்ச்லாம் இவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். சும்மா ஜாலியா கலெக்ட் பண்ணோம், கொரில்லால எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா. ஸோ ஒரு ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்து படத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஃப்ரம் ஹார்ட், அது உண்மையாவே நல்லா இருக்கு அந்த படம். நிறைய சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப இயல்பா, ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் ஆயிருந்தது. நிறைய இடங்கள் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எங்கடா இருக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டிஓபி அவரோட விஷுவல்ஸ்லாம் வெறித்தனமா இருக்கு. மியூசிக் சொல்ல வேணாம், ஆனந்த் போலாம் சாப்பிட்டுருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நான் இப்படி இது பார்த்து ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பாருங்க. இப்போ இந்த படமா பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அதை அச்சீவ் பண்ண மாதிரி, அவங்க அந்த கடந்த அந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ லொக்கேஷன்ஸ், கிட்டத்தட்ட கேரளாவில் நம்ம ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோ ஒரு கிரீனரிஸ், அவ்வளோ ஒரு கேரக்டர்ஸ், நிறைய லேண்ட்ஸ்கேப் காமிச்சிருக்காங்க. இது எப்படி இவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்துனாங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. டைரக்டர் ரொம்ப மெச்சூரிட்டியான டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியும் படங்கள் வரணுங்கிற மாதிரி ஒரு படமா இது பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம். முடியும் போது ஒரு நிறைவான ஒரு முடிவா இருக்கு. எல்லா கேரக்டர்ஸும் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்குளத்தோட வந்திருக்கிற படம். கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட பார்த்தா புது அனுபவம் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முரளி. எல்லோ பார்த்தேன். ஜஸ்ட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். இட்ஸ் உண்மையிலே ரொம்ப ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருந்தது. அது இல்லாமல் லைஃபோட நிறைய இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு இருக்கிற, நம்ம இழந்துட்டு இருக்கிற, நம்ம தேடிட்டு இருக்கிற இது எதுவுமே நம்மளால பிடிக்க முடியாத ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு மெமரிஸ்குள்ள வந்து இந்த வாழ்க்கை இருந்துட்டு இருக்குன்ற ஒரு முக்கியமான ஒரு பேஸ் லைன் அந்த படமா பார்த்தேன். ஆக்சுவலா அது கன்வே பண்ண விதமும், அதே மாதிரி பிக்சரைசேஷன் பண்ண விஷயம், எடிட்டிங், அது மாதிரி ஆக்டர்ஸோட விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பா இந்த படத்துக்குள்ள நம்மளையும் ஒரு 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 கேரக்டரா மாத்திர மாதிரியான ஒரு நரேட்டிவ் பேட்டர்னுக்குள்ள இந்த கதை பண்ணியிருந்தாங்க. இந்த டீம், இந்த படம் மேலும் வெற்றியட வாழ்த்துக்கள். நன்றி.